நருட்டோவா இருக்கட்டும், நருட்டோ ஷிப்புடனா இருக்கட்டும், ஏன் பொருட்டோவா கூட இருக்கட்டும், என்னதான் இத்தனை அனிமேஸ்லாம் வந்து அதில் ஏகப்பட்ட வில்லன்ஸ்லாம் வந்து போனாலும் கூட அதில் நம்மளால மறக்கவே முடியாத ஒரு டாப் 3 வில்லன்ஸில் ஒரு ஆள் தான் நம்ம பேய். ஸோ அதுக்கான காரணமே யாரோ என்னென்னமோ பண்ண நினச்சும் கூட ஒன்றுமே பண்ண முடியாத நம்ம லைஃப்பில் நம்ம பேய் மண்ணோட மண்ணாக்கி இருப்போம். ஸோ இதை நம்ம எத்தனை தாட்டி பார்த்தாலும் எத்தனை தாட்டி கேட்டாலும் இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா நருட்டோ விசஸ் பேய் ஃபைட்லேயே பார்த்துருப்போம் நம்ம பேய் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஆள் அப்படின்னு. அதுக்கும் மேலே சொல்லணும் அப்படின்னா நருட்டோ விசஸ் பேய் ஃபைட்ல நம்ம நருட்டோ அடிச்சு நாக் பண்ணியிருப்பான் நம்ம பேய்ன்னு சொல்லலாம். நருட்டோவை டிஃபீட்டே பண்ணியிருப்பான் நம்ம பேய். பட் அந்த இடத்துல 90s மட்டும் வெளில வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிஷிமோட்டோ அப்பவே சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. பட் அந்த இடத்துல 90s வெளில வந்ததுனால நம்ம நருட்டோ அங்கே தப்பிச்சுக்கிட்டான். இங்கே என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா லீஃப் வில்லேஜில் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த 90s கூடயே ஃபைட் பண்ணுவான் நம்ம பேய். இதனால தான் பெயினாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு அல்டிமேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பெயினோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு. பெயின்